வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஸ் பிரியாணி சேனலில் கரம் மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 இன்ச் அளவு பட்டை 4 துண்டு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பிரியாணி இலை 4 எடுத்து வச்சுருக்கேன். அன்னாசி பூ 8 பூ எடுத்திருக்கேன். கிராம்பு ஒரு 60 கிராம்பு, அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 20 ஏலக்காய் அல்லது 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், ஜாதிபத்திரி. இது இந்த மாதிரி கொஞ்சம் பூ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 6 பூ எடுத்திருக்கேன். அப்படி இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா இங்கே 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துடலாம். இப்போ இந்த ஃப்ரைங் பேனில் பட்டை, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் மிதமான அளவு தீ வச்சு வறுத்தா கொஞ்சம் கருகாமல் நமக்கு வரும். இதெல்லாம் நல்லா வறுப்படவும் நல்லா வாசனை வருது. நான் அனல் குறைவான அனல் தாங்க வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது மிளகு, சோம்பு, ஜீரகம், கொத்தமல்லி விதை. இதையும் குறைவான அளவு தீயில் வறுத்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வறுத்தப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அது வறுப்படுறதுக்கு. பாருங்கள், இது இப்போவே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜீரகம் பொரியுது. இதே உங்களுக்கு நல்ல வெயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கொண்டு போய் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு அரைச்சாவே போதுமானது. இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருந்தேன். பாருங்கள், நான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிடலாம். பாருங்கள், இது இப்போ நம்ம நல்லா பவுடராக அரைச்சாச்சு. கரம் மசாலா நம்ம ரொம்ப சுலபமாக வீட்டிலே தயார் பண்ணியாச்சு. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மசாலா பொருட்கள் அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 50லேருந்து 60 கிராம் அளவுக்கு கரம் மசாலா தூள் கிடச்சிருக்கு. இது நம்ம சாட் ஐட்டம்ஸ், ஏதாவது வெஜ் கரீஸ் இது கூடலாம் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லாமல் நம்ம பிரியாணி பண்ணும்போது நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்க முடியல அப்படின்னா இந்த கரம் மசாலாவே 1 கப் அரிசி, அதாவது 250 ml கப்பால் 1 கப் அரிசிக்கு நீங்கள் இதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்கனாவே பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வீட்டில் அப்படி தான் செய்கிறேன் பிரியாணி. இந்த கரம் மசாலாவை நீங்களும் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.